இந்த படம் ஹிட் கொடுக்கணுன்றதுக்காக அவர் எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு தெரியுமா? லுங்கி எட்டி அனிருத்தோட ஆபீஸ்ல உட்காந்து இதெல்லாம் நெல்சன் பண்ற விஷயம். இதுல யாருக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனைனா ஏஆர் முருகதாஸ்க்கு மட்டும்தான். அவர் இதுல ஹிட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அடுத்து ஒரு ரவுண்டு வள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நெல்சன் நார்மலா பேசினாலே வந்து காமெடியா பேசுவாரு. அவர் பண்ற படமும் பிளாக் காமெடி. இப்ப அதையே நீங்க காப்பி அடிச்சு திரும்பவும் சலம்பலாம் சொல்லி சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு டிராமா கிரியேட் பண்ணி இது ஆக்சுவலா காப்பி கேட் மாதிரி தானே. ஏற்கனவே காப்பி கேட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை. திரும்ப ஏன் இதை காப்பி கேட் பண்றீங்க? லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி இவங்க கிட்ட சரக்குகள் அதிகமா இருந்துகிட்டே இருக்குது. ஏன் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட இல்லாம போச்சு? தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். தேடல் அடங்கிருச்சு அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துடும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லெவல்ல தேடல் இருந்துச்சு. அதனால அடுத்தடுத்து படங்கள் வந்து ஹிட் போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்த கதை என்ன, அடுத்த கதை என்ன, அடுத்த கதை என்ன. இப்போ அவங்களுக்கு தேடல் தேவையில்லை. ஏன்னா சுத்தி கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவிமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட பயங்கர வெற்றிக்கு அப்புறமா வந்து வரப்போற படம் தான் வந்து மதராசி. ஸோ பராசக்தி படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. மதராசி படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அது வந்து இப்போ ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டாங்க. சலமலா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில போட்டு புலம்பலா சலம்பலான்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வார்த்தையா மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது மதராசி படத்துக்கு மேல உண்மையிலே எதிர்பார்ப்புகள் இருக்குதா? வைக்கலாமா? நம்பலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமரன் பிஃபோர் அமரன் ஆஃப்டர் அமரன் நம்ம பார்க்கணும். அமரனுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஏஆர் முருகதாஸ் படம். அமரனுக்கு அப்புறம் அது சிவகார்த்திகேயன் படம். ஏன் இந்த டிரான்சிஷன் எப்படி ஆச்சு அப்படின்னா, ஏஆர் முருகதாஸ் நம்ம அது தர்பார் படம் ஒரு அட்டர் ஃபிளாப். ஏஆர் முருகதாஸ் நேம் எதுல எடுத்துக்கிட்டாருன்னா ஸ்டோரி எல்லாமே ஆட்டே போட்டாரு. ஸ்பைடர் படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே ரமணா படத்துல இருந்தே அந்த ஸ்டோரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. ரமணா படத்தோடைய ஸ்டோரியோடைய அந்த டைரக்டரோட பிரச்சனை தான் மூலக்கதை அவரோட தான் அப்படின்னு சொல்லி பேசி தான் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் உனக்கு படம் வேணுமா படம் வேணும்னு கேட்டு தனவன் படம் கொடுத்ததா வந்து அப்பயே ஒரு பேசி அடிபட்டுச்சு. தனவன் படத்தோட டைரக்டரோட ஸ்டோரி தான் இது, அதுக்குள்ள அது மாறிடுச்சு அப்படிலாம் நிறைய பேசிக்கிட்டாங்க. ஸோ வாட் எவர் அப்போ இருந்து வந்துச்சு. பட் ப்ரூஃபா எப்போ கொடுத்தோன்னா பாக்யராஜ் சார் வந்து சர்க்கார் படத்துல தான் செங்கோல்ங்கிற இந்த படத்தோட கதை தான் ஏஆர் முருகதாஸ் ஏதாவது நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் அது ஒரு பெரிய பூமாகி அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லாமல் ஆகிடுச்சு. ஸோ சர்க்கார் படத்துலேருந்து அவருடைய ஸ்டோரி தெஃப்ட் அப்படிங்கிறதுனால அவர் நேம் கெட்டு போச்சு. அதையும் தாண்டி ரஜினி சார் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பாரில். நியாயமாக பார்த்தா அந்த இடத்துல ஏஆர் முருகதாஸ் அதை வந்து தக்க வச்சிருக்கணும். சொதப்பிட்டார், ரொம்பவே சொதப்பிட்டார். அந்த சொதப்பல் அவருடைய நேமை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து விஜய் வச்சு திரும்ப கத்தி 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போகும்போது விஜய் 2-3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி வேண்டான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நேம் கெட்டு போச்சு. திருப்பி வந்து அந்த கதை திருட்டு இஷ்யூஸ், ஏன்னா துப்பாக்கி படத்துல வந்து எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால டீசெண்டாக விஜய் அவாய்ட் பண்ணுறாரு. அது நியாயமான ஒரு விஷயம் தான். இப்போது அவருக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கல. ஹிந்தியில் ட்ரை பண்ணாலும் எங்கேயும் அக்ஷய்குமார்லேருந்து யாருமே எதுவுமே பெருசாக ஒன்றும் தரவே இல்லை அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணுறாரு. சார் நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு பட்ஜெட்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாருமே இவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் படத்தை. ஓரளவுக்கு படம் போயிட்டே இருக்குது, ஷூட்டு போயிட்டே இருக்குது, ப்ராசஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. திடீர்னு வந்து சல்மான் கான் சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணலாம் வாங்க ஹிந்தியில் வாங்க அப்படின்னும் போது இந்த பிரேக் விட்டுட்டு அங்கே போகிறாரு. இந்த கேப்பில் அமரனுக்கு இவர் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போது சிவகார்த்திகேயன் ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருந்த காலகட்டங்களில் இன்னைக்கு 5 பெரிய நடிகருக்குள்ளே வந்துட்டார். வளர்ந்து வரும் நடிகராக இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னும் போது எதுவுமே யோசிக்காமல் ஒன்று பண்ண ஒரு விஷயத்துக்கு நியாயமாக பார்த்தா ஒரு பிரேக் விழுந்துச்சு. கமல் சார் கூப்பிட்டுருக்காரு, போகிறாரு, ஓகே என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அங்கே போய் சிக்கந்தர் அங்கே சல்மான் கான் கூப்பிட்டா அவர் பெரிய ஸ்டார் அப்படின்னு அங்கே போனது ஒரு சின்ன நெருடலில் கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சிக்கந்தர் வந்து ஒரு ஹிட் கொடுத்தோன்னா ஏஆர் முருகதாஸ் திரும்ப பேக் டு தி ஃபார்முக்கு வந்திருப்பாருன்னு எதிர்பார்க்கும்போது சிக்கந்தர் அட்டர் ஃபிளாப். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. திருப்பி உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து மிச்ச சீன்ஸ் இருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் படத்தை இப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னடா ஏற்கனவே கஜினி படத்தை திருப்பி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் உல்டாவானது. ஏஆர் முருகதாஸ் படமானா இல்லை இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது அமரன் ஹிட் ஆகுது. ஹிட் ஆனதுக்கு உடனே ஓகே அமரன் ஏஆர் முருகதாஸ்க்காக நம்ம படம் பார்க்க வரல, சிவகார்த்திகேயனுக்காக படம் பார்க்க வர ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. எல்லா படமும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ இப்போ சிவகார்த்திகேயன் படம் ஆச்சு. இப்போ இதில் யாருக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனைனா ஏஆர் முருகதாஸ்க்கு மட்டும்தான். அவர் இதில் ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அடுத்து ஒரு ரவுண்டு வள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லையா எப்படி நான் இது குறையா சொல்லலை, ஒரு இயக்குனர் வந்து போய் இந்த மாஸ்டர் கிளாஸு லெக்சரிங்கு
இதெல்லாம் எடுத்துட்டு போய் என் படத்தோட சீக்வன்ஸ்லாம் எடுத்து எல்லாம் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல அவர் வந்துருவார். அந்த அளவுக்கு அவர் போயிடுவார். சார் எப்படி இதை எடுத்தீங்க அதை எடுத்தீங்கன்னா அப்புறம் புலங்காகிதம் அடைஞ்சு அதை பத்தியே பேசுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இயக்குனர் பிரவீன் காந்தி நினைக்கிறேன், அவரே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஜோடி படத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் அடுத்து வர வேண்டியவர் ஏன் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு நின்ட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான். நீங்க அந்த சரத்து குறைஞ்சு போச்சு, அடுத்து என்னன்றதை பத்தி யோசிக்காம ஹோல்டு பண்ணிக்கிட்டதான். ஸோ இவருக்கு வந்து இந்த கரியரை இந்த பேரியரை உடைக்கணும் அப்படின்னா இந்த படம் ஹிட் கொடுத்தே ஆகணும். பட் இந்த படம் ஹிட் கொடுக்கணுன்றதுக்காக அவர் எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு தெரியுமா? லுங்கி கட்டி அனிருத்தோட ஆபீஸ்ல உட்காந்து இதெல்லாம் நெல்சன் பண்ற விஷயம். நெல்சன் வந்து அதை ட்ரெண்ட் அவனை கிரியேட் பண்ண. நெல்சன் நார்மலா பேசினாலே வந்து காமெடியா பேசுவாரு. அவர் பண்ற படம் பிளாக் காமெடி. ஸோ அதனால அதை ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அதையே நீங்க காப்பி அடிச்சு திரும்பவும் அலம்பலாம்னு சொல்லி சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி இது ஆக்சுவலா காப்பி கேட் மாதிரி தானே. ஏற்கனவே காப்பி கேட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை. திரும்ப ஏன் இதை காப்பி கேட் பண்றீங்க? வேற ஏதாவது கிரியேட்டிவா யோசிச்சிருந்துருக்கலாம்ல. அது எல்லாமே கொஞ்சம் தப்பா நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற மாதிரி முருகதாஸ்க்கு உண்டான ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் என்ன இருந்தாலும் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து சரக்கு குறைஞ்சு போச்சுனாலும் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது சார். அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ வெற்றியை பார்த்துருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்கான டைரக்டர்ஸுக்கு வந்து சீனியர் டைரக்டர்ஸ் தான் எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. லோகேஷ் கனகர், நெல்சன், அட்லி எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். பட் இவங்க கிட்ட சரக்குகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன் சீனியர் டைரக்டர்ஸ் கிட்ட இல்லாமல் போச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் ஹரி எடுத்துக்கலாம், கௌதம் வாசுதேவன் எடுத்துக்கலாம், சங்கர் எடுத்துக்கலாம், ஏஆர் முருகதாஸ். ஏன் உங்க கிட்ட இல்லை? நீங்க பசியோட இருக்கும்போது உங்ககிட்ட காசு வெறும் 20 ரூபா இருக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு அம்மா உணவு தான் பெஸ்ட்டு, அதுல 3 வேளை சாப்பாடு தான் பெஸ்ட்டு, அந்த 3 வேளை சாப்பாடுல எது பக்கத்துல இருக்க அம்மா உணவு எனக்கு வேண்டாம், எந்த அம்மா உணவத்துல குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்கும், நான் அங்க போய் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம யோசிச்சதுக்கு தேடி இருப்போம். ஏன்னா நம்ம கிட்ட 20 ரூபா தான் இருக்கும். 20 ரூபாயை வச்சு 2 நாள் நம்ம ஓட்டணும். ஆனா வயிறு காயுதுன்றதுக்காக நம்ம சும்மா இருக்க மாட்டோம். வயிறு காயுதுன்றதுக்காக நம்ம ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடவும் மாட்டோம். இதுல இது பெஸ்ட்ன்றதுக்காக 2 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ நடந்து அந்த ஹோட்டல்ல போய், ஏன்னா சாப்பாடு நடந்து போய் அங்க போய் பசியார சாப்பிட்டு வரும்போது ஹப்பான்னு ஒரு திருப்தி இல்லை. திரும்ப அந்த 10 கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் வந்த மாடா அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஒரு ஓட்டம் இருக்கும். இப்ப இதே இடத்துல உங்ககிட்ட 2 லட்ச ரூபா இருக்கு, அதே அம்மா உணவகம் இருக்கு, பக்கத்துல வந்து சின்ன சின்ன ஹோட்டலும் இருக்கு, அதே பக்கத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டலு, பிராண்டடான ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு. இப்போ இந்த 2 லட்சத்தையும் வச்சுட்டு நீங்க இதே 10 கிலோமீட்டர் நடந்து போய் அதே அம்மா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா? அதே பசி ஏத்திப்பீங்களா? இல்ல இந்த பக்கத்துல இருக்க இந்த சின்ன ஹோட்டலை சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைப்பீங்களா? அதுவும் கிடையாது. அந்த பிராண்டட் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிராண்டுக்குள்ள போய் சாப்பிடுவீங்க. அந்த அம்மா உணவகத்துல சாப்பிட்ட திருப்தி இது கொடுக்குமானா தெரியாது. ஆனா அந்த லைட் எஃபெக்ட், அந்த டெக்கரேஷனு, அதே சாப்பாடு தான். அதில் 2 குச்சியை வச்சோ 2 ஃப்ரூட்ஸை தூவி விட்டோ ஒரு பார்க்கறதுக்கு அப்படியே வந்து கண்ணுக்கு அப்படியே அட்ராக்ஷனாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண உடனேவும் நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம். அதுக்காக நான் அந்த குவாலிட்டி தப்புன்னு சொல்ல வரல. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது மட்டும்தான். ஒரு மனுஷனுக்கு தேடல் பசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா அது தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் கிடைக்கும். தேடல் அடங்கிருச்சு அப்படின்னா சோம்பேறித்தனம் வந்துடும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லெவல்ல தேடல் இருந்துச்சு, அதனால அடுத்தடுத்து படங்கள் வந்து ஹிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அடுத்த கதை என்ன. இப்போ அவங்களுக்கு தேடல் தேவையில்லை. ஏன்னா சுத்தி கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இப்போ யாரு எவ்வளவு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற தாட் ப்ராசஸ்ல போனதுதான் இங்க பிரச்சனை. இதே தேடல் அவங்களுக்கு கண்டினியூஸா இருந்திருந்தது அப்படின்னா அடுத்து என்னன்றதை பத்தி யோசிப்பாங்க. ஏன் இப்போ வெற்றிமாறனால மட்டும் எப்படி அடுத்தடுத்து படங்களை வெற்றி கொடுக்க முடியுது? தேடல் இருந்து. ஏன்னா அவருடைய தேடல் வந்து இந்த பணத்துல இல்ல. அவர் எங்கேயாவது பாத்தீங்களா பரட்ட தலையோட தாடியை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருப்பார். ஒரு பந்தா எதுவுமே இருக்காது. அவர் பாட்டுக்கு வருவாரு, பேசுவாரு, போவாரு. வெற்றிமாறன் இயக்குனர் அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டைலு, இந்த லுக்கு, மிடுக்கு எதுவுமே இருக்காது. அது ஒவ்வொருத்தவங்களோட வேல்யூ. நான் அதை சொல்ல வரல. தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும்போது உங்களுக்கு இந்த அலங்காரங்கள்லாம் தேவை ஏற்படாது. அப்போ அவருக்கு இன்னும் தேடல். இன்னமும் நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். வெற்றிமாறன் சார் பைக்ல போறது கூட பார்த்துருக்கேன். அவருக்கு ஒன்று தேவை அப்படின்னும் போது எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வந்து கார் தான் வேணும்லாம் கிடையாது. கார் ரிப்பேரா இருக்குன்னா பைக்கு எடுத்துட்டு போயா அவ்வளவுதான், முடிச்சு போச்சுன்னு போறாள். ஆனா இவங்களுக்குலாம் என்னன்னா இந்த சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துடுறாங்க, இன்க்ளூடிங் பாலா சார். ஓகே, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்துடுறாங்க. கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்துடுது. ஓகே, இது இவ்வளவுதான் அப்படின்னு. இப்போ என்னன்னா எல்லாரும் தேடி வராங்க, பணத்தை கொடுக்கறது ஆளு. இப்போ ப்ரொடியூசர் வேணுன்றதுக்காக ஒன்று, ப்ரொடியூசருக்கு இந்த கதை பிடிக்க மாட்டேங்க ஒரு 2க்கு 4 கதை தேடி எழுதி வச்சிருக்கிறது. இதெல்லாம் போய் இந்த கதை இவருக்கு இவ்வளோ பட்ஜெட்டா, சரி இந்த கதையை கொடுப்போம், இந்த கதை லதார்ஜிக்கா கோட்டா ரைட்டர் எல்லாமே பார்த்துக்க போறாரு.
அவரு கீழே இருக்கிற அசோசியேட் டைரக்டர்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்துக்க போறாங்க. அசோசியேட் டைரக்டர்ஸ் மற்ற 14 டிபார்ட்மெண்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃபீஸ் பாயிண்ட் வந்து பார்த்துக்க போறாங்க. இவர் என்ன வர போறாரு, மானிட்டர் பார்க்க போறாரு, எல்லாமே செட் ஆக போகுது. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நடிப்பு மட்டும் சொல்லிக் கொடுக்க போறாரு. இவரோட கிரியேட்டிவிட்டி என்னங்கிறத அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. லெதார்ஜிக்காக இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்க போகுது? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ பாட்டம் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ சொல்லாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வரும்போது இந்த தப்புங்கிறது தெரிய வரும். அப்போ தப்புன்னு தெரியும் போது கூட அதெல்லாம் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுரு. ஏன்னா திருப்பி எடுக்க முடியாது. பேட்ச் ஒர்க்குன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் ஆகும். அப்போ என்ன ஆகுன்னா இந்த சின்ன சின்ன தவறுகள்லாம் ஒட்டுமொத்த பூதகாரமாகி அவங்களோட கேரியரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணுறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சங்கர் சார். இப்போ யார் முருகன் சார், இவங்கெல்லாம் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறைஞ்சிருச்சு. இப்போ புதுசாக வந்தவங்களாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்வமும் அந்த எந்தூசியாசமும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மூவ் ஆன் ஆவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நான் லோகேஷை பாராட்டுவேன். நான் 10 படம் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா அவ்வளோதான் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு. நீங்கள் மூளையை போட்டு கசக்கி பிழிஞ்சு எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களையே அறியாம உங்களுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்ட் தேவைப்படும், ஒரு லெதார்ஜிக்கு வந்துடும். இந்த லெதார்ஜி ஆயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து திருப்பி பேக் டு தி ஃபார்ம் வருதுங்கிறது ரொம்ப 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 ரேரு. எல்லாரும் ரஜினி சார் மாதிரியும் கமல் சார் மாதிரியும் பயங்கர இன்ட்ரெஸ்டாலாம் ஓடிட முடியாது. ஏன் அவர் கூட வந்த எத்தனையோ சக நடிகர்கள் இப்போ எங்கேயுமே இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ், அந்த ஒரு கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப குறைவு. அதனால இவங்க வந்து தோல்வியடைகிறதுக்கு காரணம் சைக்கலாஜிக்கல் நேச்சர் தானே தவிர இவங்க இது பண்ணலை அது பண்ணலைங்கிறது. இவங்களுடைய தேடல் குறைஞ்சு போச்சு. இவங்களுடைய ஒரு வாழ்வியல் தேடலை விட்டுட்டு புத்தக தேடலுக்குள்ளே வந்தாங்க. புத்தக தேடலையும் விட்டுட்டு இவனும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்கிற கதையை தேடலுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுதான் விஷயமே தவிர மற்றபடி இப்போ இவங்களாம் ஓடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஓட்டம் ஒரு ரேஞ்சில் நிற்கும். ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகும், ஏதோ ஒரு ஃபிளாப்பில் வந்து லாக் ஆகும். அதையும் தாண்டி இவங்க எப்படி ரெசிஸ்ட் பண்ணி ஓடுறாங்கன்றதை பொறுத்து தான் இவங்களுடைய ஓட்டம் இருக்கும். இது அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் இதே இன்டர்வியூ உட்காருன்னா முன்னாடிலாம் பழைய டேரக்டர்ஸ் இவங்களாம் சூப்பராக ஓட்டாங்க, இப்போ ஏன் ஓடலைன்ற கேள்வி கூட வரலாம்.